ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து மேங்கோ ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ லீவ் டைம் வேறு, வெயில் டைம் வேறு. ஸோ குழந்தைங்க வந்து கடையிலேருந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரூட்டி மாசா அந்த மாதிரிப்பட்ட ஜூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே இப்போ வந்து மாம்பழ சீசன் தான். எந்த கடையில் கேட்டாலும் நமக்கு இப்போ மாம்பழம் இருக்கும், ஃப்ரூட்ஸ் கடையில் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி மேங்கோ வாங்கி நம்ம வீட்டிலையே ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மாம்பழத்தில் வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்சியில் எவ்வளோத்து கிரைண்ட் ஆகுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாமே மிக்சி ஜாரில் வந்து மாற்றணும். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு உங்களுக்கு சுகர் குழந்தைங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 2 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாம்பழம் வந்து சுகர் கம்மி. ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாம்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு இனிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி பைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து எந்த ஒரு துண்டு மாங்காய் அரையாமல் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து மேங்கோ பல்ப்பு. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கட்டியாக இருக்குது. ஸோ இவ்வளோ கட்டியாக வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தேவைக்கேற்ப காய்ச்சி ஆற வச்ச சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்குன்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச தண்ணியெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து 1 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இன்னும் வந்து கட்டியாக தான் இருக்குது. ஸோ திருப்பியும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு வந்து டேஸ்ட்டான மேங்கோ ஜூஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இனி வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நான் ஆட் பண்ணியாச்சு, கப்பில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இதில் வந்து 2 ஐஸ் க்யூப் வந்து போட்டிருக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டான மேங்கோ ஜூஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.